ஈடுபட்ட திமுகவை சேர்ந்த பள்ளிப்பாளையம் முன்னாள் ஒன்றிய இளைஞரணி பொறுப்பாளர் உட்பட 3 பேர் கைது. விற்பனைக்காக இருந்த 200க்கும் மேற்பட்ட மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை. கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் அருந்தி 40க்கும் மேற்பட்டோர் பலியானதை அடுத்து தமிழகம் முழுவதும் சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய போலீசார் முடுக்கிவிடப்பட்டனர். அதன் ஒரு பகுதியாக நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்டவர்களை பிடிக்க திருச்செங்கோடு டிஎஸ்பி இமயவர்மன் மற்றும் பள்ளிப்பாளையம் போலீசார் இணைந்து அனைத்து பகுதிகளிலும் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது பள்ளிப்பாளையம் அடுத்த பெரியகாடு பகுதியில் இயற்கை தாபாவில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதையடுத்து அங்கு சென்ற போலீசார் மது விற்பனையில் ஈடுபட்ட திமுகவை சேர்ந்த பள்ளிப்பாளையம் முன்னாள் ஒன்றிய இளைஞரணி பொறுப்பாளர் துரைராஜ் பெருமாள் மனோகரன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அதேபோல் பெரியார் நகர் பகுதிகளிலும் சட்டவிரோதமாக மதுபானம் விற்றதாக சுப்பிரமணி என்பவரும் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட இவர்களிடம் இருந்து 200க்கும் அதிகமான மது பாட்டில்கள் போலீசார் கைப்பற்றினர்.